நம்ம கம்பெனியோட ஃபைல்ஸ்மா. அதெல்லாம் எதுக்கு இங்க எடுத்துட்டு வந்திருக்கீங்க? நான் தாம்மா கொண்டு வர சொன்னேன். எதுக்கு பவானி? அவர் ஆபீஸ் பணத்தை நிறைய கையாடல் பண்ணிருக்காரு. அது மட்டும் இல்லாம பொய் கணக்கு எழுதி செக்ல எல்லாம் கையெழுத்து வாங்கியிருக்காருன்னு சக்தி வந்து சொன்னப்போ அவனை நம்ம யாரும் நம்பல. இத்தனைக்கும் அவன் அப்படி பேசினதுக்கு இவன் மேலதான் நாம கோவப்பட்டோம். ஆனா இப்போ அந்த ஆள் பண்ண கேவலமான வேலையெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஏன் இதெல்லாம் அவர் செஞ்சிருக்க கூடாதுன்னு தோணுச்சு. அதான் ஃபைல பார்த்து செக் பண்ணலான்னு கேட்டேன். அதான் நானும் சக்தியும் போய் அந்த பெரிய சாமியை பார்த்து கேட்க வேண்டிய விதத்துல ஃபைல் எல்லாம் கொடுன்னு கேட்டோம். ஐயோ, சுந்தரம் சார் ரொம்ப நல்லவரு. சக்தி சார் தான் வேணும்னே அவரை பொய் கணக்கு எழுதுறாருன்னு சொல்லி அவரை மாட்டி விட பாக்குறாருன்னு எப்படிலாம் நடிச்சேன். ஆனா பெரியசாமி சும்மா சொல்லக்கூடாதியா? உன்னை கூட நான் என்னமோ நினைச்சேன். ஆனா நீ பெரிய நடிகனா இருக்கியே. சார் சார் சாரி சார் சாரி சார். இங்க பார், உன் பாஸ் சுந்தரத்தோட வேஷம் மொத்தமா கலைஞ்சு போச்சு. அந்த ஆளு ஒரு அக்மார்க் ஃப்ராடுன்னு எங்க குடும்பத்துக்கே தெரிஞ்சிருச்சு. அதனால அந்த ஃப்ராடோட சேர்ந்த நீயும் மிகப்பெரிய ஃப்ராடுன்னு நீ சொல்லாமலே நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். இனிமே நீ என்னதான் துண்ட போட்டு தாண்டினாலும் நாங்க யாரும் நான் நம்பறதா இல்ல. நீ துண்டு மட்டும் இல்ல ராஜா, வேட்டியே போட்டு தாண்டினாலும் உன்னால தப்பிக்கவே முடியாது. அதனால நீ இப்ப என்ன பண்ற அப்படின்னா, நாங்க சொல்ற விஷயத்துக்கு ஒழுங்கா கோஆபரேட் பண்ணு. இல்லன்னு வெய்யே, உன் சின்ன வீடு விஷயத்த உன் பெரிய வீடுக்கு போன் பண்ணி சொல்லி 2 வீடு உன்னை வீடு கட்டி அடிக்கிற அளவு கலவரத்தை உண்டு பண்ணிடுவேன் பாத்துக்கோ. சக்தி, என்னடா சொல்ற? சின்ன வீடா? ஆமாண்ணே, அந்த கதை உனக்கு தெரியாதுல்ல. அது என்னன்னா, சார் 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 சொல்லாதீங்க சார் ப்ளீஸ் சார். அது இப்படியே சொன்னா நல்லா இருக்காதுல்ல. பெரியசாமி சம்சாரத்துக்கு போன் பண்ணி அவங்கள லைன்ல வச்சுக்கிட்டு உங்க 2 பேருக்கு சொல்றேன். அப்புறம் உன் வீட்டு நம்பர் கூட நேத்து ஆபீஸ்ல இருந்து வாங்கினேன். சார் சார் தயவு செஞ்சு இந்த விஷயத்தெல்லாம் அவகிட்ட சொல்லிடாதீங்க சார். அப்புறம் எனக்கு சோத்துல விஷ வச்சு கொன்றுவா சார். இத நான் சொல்லாம இருக்கணும்னா ஆபீஸ் விஷயத்துல அந்த சுந்தரம் என்னென்ன தில்லுமுல்லாம் பண்ணானோ அது சம்பந்தமான ஃபைல் எல்லாம் நான் உடனே பார்க்கணும்.